ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மேலே வந்து இந்த ரேயான் கிளாத்தும் கீழே வந்து இந்த ரேயான் கிளாத்தும் வச்சு நம்ம ஒரு நைரா கட் குர்த்தி கட்டிங் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் வந்து 16 இன்ச், அதாவது 15 இன்ச்சு வந்து ரெடி லென்த், மேலே 6 இன்ச், கீழே இன்ச் பிடிக்கிற போக 16 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 6.5 வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து 7 வச்சுக்கோங்க. ஆம்கோல் 7, 9 இன்ச், 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். நெக் அகலம் வந்து நம்ம 3.25 வச்சுக்கலாம். நெக் அகலம் 3.25. லென்த் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன், அதாவது ரெடி லென்த் வந்து 5.5. ஃப்ரண்ட் வந்து நான் ரவுண்டு நெக் தான் வச்சுருக்கேன், யூ மாதிரி. பேக் வந்து நான் பாட் நெக் மாதிரி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இது மெஷர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது கட் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட்டுக்கு வந்து 8 இன்ச் ரெடி லென்த், 1 இன்ச் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதோட சேர்த்து 9 இன்ச் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி ஒரு ஆம்கோல் கர்வ் பண்ணிட்டேன். பேக் ஆம்கோல் கால் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து இந்த ஒரு 1/2 இன்ச் போட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கேருந்து 1 இன்ச் வச்சு ஃப்ரண்ட் ஆம்கோல் குடஞ்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கை வந்து கட் பண்ண வேண்டாம். இங்கேருந்து இந்த கர்வ்லேருந்து இப்படி கொண்டு போய் இப்படி எடுத்து இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இங்கே கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டை வந்து குடஞ்சி எடுத்தாச்சு. இந்த வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நம்ம அந்த சைடு வச்சிடலாம். பேக் பார்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். பேக் பார்ட் ஹைட் வந்து எனக்கு வந்து ரெடி லென்த் வந்து 8 வேணும். 8.5க்கு வந்து 3.25 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். மேலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கலாம். மார்க் போட்டுட்டு இங்கே வந்து இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 4 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், 4 இன்ச்சில் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு ரவுண்டாக நெக் வரைஞ்சிடலாம். ஓகே, ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ரவுண்டு இதுதான் பார்ட் மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். இது கொஞ்சம் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, பார்ட் மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, இதை வந்து இந்த சைடு ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிட போகிறோம். எப்போ போல் அடித்து தான் திருப்புறோம். நம்ம வந்து இது பண்ணலை, கேன்வாஸ் எதுவும் நான் கொடுக்கல. லாஸ்ட்லேயே வந்து என்னோடய ஹைட் நான் 10 எடுத்திருக்கேன். இது வந்து நான் எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். இந்த கிளாத்தில் வந்து 10 இருந்து எடுத்திருக்கேன். பட் இன்னொரு கிளாத் நான் கீழே அட்டாச் பண்ணுவேன். இது கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ஆம்கோல் எவ்வளோ வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிடுங்க. என்னோடய ஆம்கோல் 8, ஸோ 8 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கார்னர் எடுத்து இல்லைங்களா, அங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து கையிலே கர்வ் மாதிரி கொண்டு போயிடுவோம். ஓகே, இது ஃப்ரண்ட் ஆம்கோல். அதுக்கு கொஞ்சம் மேலே பேக் ஆம்கோல் இப்படி கொண்டு போயிருங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச் இங்கே வரும். கீழே வந்து கை அகலம் வந்து 5.5, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து இப்படியே கொண்டு இப்படி கட் பண்ணிடலாம். இங்கே வந்து அர்க்காட் போட மறந்துடாதீங்க. இப்போ மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு, மேலே நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 9 இன்ச் அகலம் 12 இன்ச் ஹைட்டில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து அந்த கிளாத்துக்கு பின்னாடி நம்ம கேன்வாஸ் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை அட்டாச் பண்ணி சுற்றியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் ஸ்கொயர் மாதிரி தான் வைக்க போகிறோம். நமக்கு வேறு ஏதாவது இப்படி ரவுண்டு மாதிரி வேணும்னா அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி மடிச்சடிச்சிக்கலாம். நான் இப்படியே ஸ்கொயர் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ சுற்றியும் மடிச்சடிச்சிட்டேன். இது வந்து கழுத்து நம்ம இதுலேயே தான் வரைஞ்சி அடித்து திருப்ப போகிறோம். ஓகேங்களா, லைனிங் பொதுவாக இதை வந்து நெக் டிசைன் பண்ண போகிறோம். இந்த இப்போ கிராஸாக நம்ம வந்து ஸ்கேலை வச்சு ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிராஸாக அப்படி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கோட்டாப்பட்டியில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஆப்போசிட்டில் இப்படி பார்த்தீங்களா, க்ராஸாக இருக்குது. இப்போ இந்த க்ராஸ் மேலே நம்ம வந்து
இந்த மாதிரி கோட்டாப்பட்டி இருக்கு இல்லையா, கோட்டாப்பட்டி லேஸ் வந்து இப்படி க்ராஸாக நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கிராஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் வந்து நெக் அடிக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்தேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிருந்தேன். லைன் போட்டு அது மேலே வந்து கோட்டாப்பட்டி, இந்த மாதிரி கோட்டாப்பட்டி ஒர்க் வந்து லேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி ஃபஸ்ட்டு இந்த லைன் இப்படி லைன் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது மேலே இப்படி ஒரு கிராஸ் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு பார்டர் என்கிட்ட இருந்தது, அது வந்து நான் பார்டருக்கு கொடுத்துருக்கேன். வேறு என்ன கலர் வேணால் நீங்கள் இதில் இதே மாதிரி கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் அண்ட் சில்வர் 2 அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோம், 3.25 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் கீழே ஹைட்டு வந்து 6 இன்ச், 5 இன்ச் ரெடி லென்த் பிடிச்சி தைக்கிறதோட சேர்த்து 6 இன்ச் பண்ணி ஒரு ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வச்சுட்டு இதை வந்து இப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணால் நம்ம வந்து அந்த சைடு வந்து நம்மளுக்கு பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணி நம்ம அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம். நல்ல பக்கத்தில் உள்ள திருப்பி போட்டுட்டு சென்டர் வந்து அட்காட் பண்ணியிருக்கேன், லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் சென்டர் வந்து நான் அட்காட் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுருங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்படி வச்சு இங்கே கரெக்டாக இதெல்லாம் இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டரில் ஸ்டிச் பண்ணிட்டோம், இந்த சைன் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். நெக் எங்கே வரைஞ்சிருக்கோமோ அது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளே விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அட்காட் பண்ணிவிட்டு அப்படி திருப்பினோம்னா நெக்கு வந்து அந்த சைடு ஸ்டிச் ஆயிரும். இப்போ பின்னாடி வந்து நெக்கு அடித்து உள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்காட் பண்ணிட்டேன். அட்காட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே திருப்பி நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். திருப்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். படிமான தையல் போட்டு இப்படி டேர்ன் பண்ணிடுங்க. இப்போ திருப்பியாச்சு. திருப்பிட்டு படிமான தையல் போட்டோன்னே உங்களுக்கு ஈஸியாக இப்படி டேர்ன் பண்ணிடலாம். லைட்டாக உள்ள சொருனிங்கன்னா அது ஆயிரும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பவும் போல் கழுத்தை சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். எடுத்து விட்டுட்டு இங்கே இப்படி கழுத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றியும் இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கழுத்தை அடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். எப்பவும் போல் இங்கேருந்து இங்கே வந்து நான் 3.25 இன்ச் எடுத்துருக்கேன். உங்களோட செஸ்ட்டு 2 கேப் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு மேலேருந்து செஸ்ட்டு பாயிண்ட் 10.5 இன்ச்சு பிடிக்க செய்தால் சேர்த்து 10.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஹைட் எனக்கு வந்து 5.25 இன்ச்சு வருது. அகலம் வந்து 2 சைடு 1/2 இன்ச் எடுத்து டாட் பிடிச்சிருங்க. பேக் நெக் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் நெக் ஸ்டிச் பண்ணுறது நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் பாட் நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நல்ல பக்கத்து மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் லைனிங் ஆர் எதே கிளாத் எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாத்தே எனக்கு இருந்தது. நான் அதனால் ஒரு 2 ஜாயின் பண்ணி ஒட்டு போட்டு ஒரு ஸ்கொயர் நம்ம எவ்வளோ ஹைட்டு நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அகலமாக இப்படி எடுத்து குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. குண்டூசி குத்தி வச்சுட்டு நான் இது மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, மெயின் கிளாத்தில் நான் அப்படியே என்ன நெக்கு வேணுமோ அதை அப்படியே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது மேலே அப்படியே ட்ரா பண்ணது மேலே ஸ்டிச் பண்ணி எப்பவும் போல் நம்ம லைனிங் அடித்து திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி உள்ளே கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிடுவோம். ஓகே, இங்கே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மேலே நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த ட்ரா பண்ணது மேலேயே ஸ்டிச் பண்ணி அதுக்கு உள்ளாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்காட் பண்ணியிருக்கேன். அட்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். இதை அப்படியே நம்ம திருப்பி உள்ளே எடுத்துடலாம். ஓகே, திருப்பி இப்படி உள்ளே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து நெக் வந்து ஷேப் கரெக்டாக ஆயிரும். நீங்கள் இங்கே திருப்பும் போது இந்த ஷேப் வருது இல்லையா, இந்த ஷேப்பு கிட்ட இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறது ஏதாவது வச்சு நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி ஷேப் வந்து கொஞ்சம் ஒல்லியாக வந்துடும், பட்டையாக வந்துடும். இப்போ வந்து நம்ம திருப்பியாச்சு. திருப்பிட்டு இதுக்கு மேலே எப்பவும் போல் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நம்ம ரோப் வச்சிடலாம். நான் ரெடிமேட் ரோப் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி ரோப் வச்சுட்டு அங்கே கீழே வந்து எப்போ போல் அட்கன் தைச்சு கொடுத்துட்டோம்னா பேக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். பேக்கும் அதே மாதிரி இந்த நேரம் வந்து டாட் பிடிச்சிருங்க. ஷோல்டர் சென்டராக மார்க் பண்ணிட்டு ஹைட் 4.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். ஃப்ரண்ட் பேக் ரெடி. அடுத்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேக் போர்ஷன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டோரி வச்சு இங்கே வந்து லட்கன் வந்து அதிலே ஒரு லட்கன் தான் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து சைட் டாட் பிடிச்சிருக்கேன். சைட் டாட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம அடிச்சு திருப்பணும் இல்லைங்களா, அந்த கிளாத்துக்கு வந்து நம்ம தனியாக எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத சுற்றியும் நம்ம கிளாத்தை வந்து அடிச்சிடலாம். இப்படி சுற்றியும் அடிச்சுட்டு எம்மிங் பண்ணிடுங்க. ஹேண்டில் ஸ்டிச் எம்மிங் பண்ணிடுங்க.
இப்போ இதுதான் ஸ்லீவ் கிளாத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா கிளாத் எப்பவும் போல் நல்ல பக்கத்து மேலே இப்படி உள்ளே போட்டு இந்த நேரம் இப்படி அரை இன்ச்சுக்கு அடித்து இப்படி திருப்பிடுவோம். திருப்பிட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம கோட்டாப்பட்டி லேஸ் வைக்க போகிறேன். அந்த சமோசா ட்ரையாங்கிள் லேஸ் கோட்டாப்பட்டி லேஸ் இதை வந்து இந்த நேரம் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு வந்து ஸ்லீவ் முடிஞ்சுது. கீழே வந்து மடிச்சடிச்சிருங்க. இந்த நேரம் வந்து கீழே வந்து மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு இங்கே கோட்டாப்பட்டி லேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மெயின் பீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 2 கிளாத்து ஜாயின் பண்ணி இங்கே எனக்கு கோட்டாப்பட்டி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழேயும் மடிச்சடிச்சாச்சு. 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அந்த சைடு வச்சுட்டு ஃப்ரண்ட்டு தைச்சு இல்லைங்களா, ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு டாட் வேண்டாம், இதில் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாட் பிடிக்க வேண்டாம். நான் பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் இதில் இந்த டிசைன் மாறும். இதுக்கு மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பேக் சைடு உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு எப்போ போல் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 2 சைடும் 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு திருப்பிட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். திருப்பிட்டு இந்த ஸ்லீவோட சென்டர் எடுத்துக்கங்க. ஸ்லீவோட சென்டர் எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரண்ட் அட்காட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் அட்காட் பண்ணது வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இதை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஸ்லீவ் அட்காட் பண்ண அட்காட் பண்ணது சென்டர் வந்து ஷோல்டர் மேலே வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சைட் ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பினா ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மேல் பார்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மேல் பார்ட் ஃப்ரண்ட்டு பேக்கை ஜாயின் பண்ணிவிட்டு இதான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிளாத் நான் இந்த டிசைன் தான் கீழே இருக்கிற பாட்டம் கிளாத் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். 2 ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நார்மலாக நான் எப்போ ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸை நான் வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஜஸ்ட்டு சும்மா இப்படி ஒரு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, எல்லா ஃப்ளீட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளீட்ஸ் இருக்கும்போது அந்த எப்போவுமே கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட் பண்ணிடுங்க. சென்டர் நாட் பண்ணிவிட்டு கிளாத் எவ்வளோ இருக்கோ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிளாத் இருக்கோ அது டபுள் ஃபோல்ட் பண்ணி நடுவில் இருக்கிறத அட்காட் பண்ணிவிட்டு இந்த ஹிப் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து இது வந்து நடுவில் அட்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுலேருந்து இது இங்கே வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு 9 வந்துச்சு. இந்த 9 வந்து இந்த சென்டர் அட்காட் பண்ணது இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த 9 வரணும். அதேமாதிரி இங்கே 9 வர மாதிரி பார்த்து ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. இது வந்து லைனிங்கில் ரயான் கிளாத் தான், ஸோ நான் வந்து லைனிங் வைக்கல. இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சது மேலே ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நல்ல பக்கம் உள்ளே நீங்கள் பார்த்தீங்களா, நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு நம்ம இடுப்பை வந்து ஜாயின் பண்ணிடலாம். எப்பவும் போல் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி இப்படி திருப்பிடலாம். அதே மாதிரி அந்த சைடும் நல்ல பக்கம் 2 உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினோம்னா நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து கீழே வந்து நான் ஃப்ளீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைடு நான் திருப்பி எடுத்துட்டு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. இங்கே போட்டு இப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் மேலே கீழே 2 ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்டாண்டிங் லைனில் கரெக்டாக இப்படி 2 மேட்ச் ஆகணும். அப்போ தான் ஸ்லீவ் வந்து மேலே கீழே இருக்காது. அதேமாதிரி ஹிப்பு பாட்டும் பின்னாடி இருக்கிறத எடுத்து பார்க்கும்போது இதுவும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது எடுத்திங்கன்னா மேலே கீழே 2 ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா எப்பவும் போல் சைடு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, இப்படி கொண்டு வந்து கீழே வந்து ஹிப் பாட்டுக்கிட்ட வரும்போது ஒரு 3.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 3.5 இன்ச், அதாவது இடுப்பில் இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு இங்கே 1 இன்ச் கேப்பில் இங்கே 1 இன்ச் சைடு கேப் வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் இங்கே இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸ்டிச்சு ஸ்டாப் பண்ணது வந்து ப்ளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே வந்து கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அதேமாதிரி அந்த சைடு இந்த ஹிப்லேருந்து 3.5 இன்ச்சு இந்த ஹிப்பு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு கரெக்டாக 3 இன்ச்சுக்கு கரெக்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணி கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே வரைக்கும் 3.5ங்கிற இங்கே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எப்போது சுடிதாருக்கு நம்ம ஸ்லிட் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம 2 பக்கமும் ஸ்லிட்டோ இது 1 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஃபோல்ட், அப்புறம் இன்னொரு ஃபோல்ட், இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே கொண்டு போயிடலாம். எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. நார்மல் குர்த்திக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
எக்ஸஸ் வராது. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு அரை இன்ச் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நான் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வரைந்துட்டு இந்த நேரம் ஸ்லிட் கெட்டி தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் கெட்டி தையல் போட்டிருக்கோம். அந்த நேரம் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி விரித்து பார்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கணும். இங்கேருந்து இப்படி ஸ்டிச்சு கொண்டு வந்து இந்த கெட்டி தையலுக்கு கொஞ்சம் மேலே இப்படி கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு நான் ஒரு இன்ச்சுக்கு லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மார்க்கில் ஒரு ஃபோல்டு, இங்கே மார்க் வருதோ அந்த மார்க் வரைக்கும் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரும். கீழே வரைக்கும் நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கோணையாக வராமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இங்கே வந்து நம்ம டர்ன் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ சைஸ் இருக்கோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கெட்டி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே நம்ம ஸ்டிச் போடுறோம். ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இங்கேயும் உள்ளே விட்டுட்டு இப்போ தூக்கிடலாம். அந்த எண்டு வரும்போது தூக்கிட்டு எப்பவும் போல் கீழே வரைக்கும் நம்ம டபுள் ஃபோல்டு அந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொண்டு வந்துடலாம். தைக்கும் போது இழுக்காமல் தைங்க. இழுச்சிங்கன்னா அந்த வந்து ஒரு சுருக்கு வந்துடும், அந்த நீட்னஸ் வராது. மேலே இந்த வி ஷேப் கரெக்டாக வருது. கீழே எங்கேயும் நமக்கு சுருக்கு இருக்காது. பார்த்தீங்களா, நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே இழுக்காமல் தைச்சிங்கன்னா சுருக்கு வராது. இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்டிச் வந்து நீளமாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளோ நீளத்துக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம பார்டர் வைக்க போகிறோம். ஸ்லிட்டுக்கு வந்து நம்ம வந்து மேலே ஒரு பார்டர் கொடுத்தோம் இல்லைங்களா, பேட்ச் ஒர்க் முடிஞ்சு அந்த பார்டரே தான் நம்ம சைடு ஸ்லிட்டுக்கு கொடுக்க போகிறோம். கீழே வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் போட்டால் பத்தாது. இப்படி இங்கே மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஓப்பன் வரைக்கும் இல்லாமல் ஓப்பனுக்கு மேலேயே கொண்டு போயிடுங்க. ஓப்பன் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது. மேலே 3.5க்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் போதுன்னா ஃப்ரண்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. இங்கே மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த ஹிப் இருக்கு இல்லைங்களா, இந்த நேரம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. பின்னாடியும் வேணும்னா பின்னாடி அதே மாதிரி இங்கே ஃபோல்ட் பண்ணி இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், அதேமாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து குர்த்தி வந்து ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கீழே பார்டர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் இந்த பார்டர் வச்சுருக்கேன். பேக் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃப்ரண்ட்டு மட்டும் கீழே வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் வச்சுட்டு கீழேயும் இந்த பார்டர் வச்சுருக்கேன். ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த நைரா கட் குர்த்தி ஸ்டிச் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதான் குர்த்தி ஃபைனல் லுக்.